வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட 2வது சாப்டர் பற்றி பார்க்கலாம். இந்த சாப்டரில் அவர் பில்கேட்ஸ் பற்றி சொல்கிறாரு. பில்கேட்ஸ் எப்படி பில்கேட்ஸ் ஆனார், எப்படி அவர் படித்த ஸ்கூல் அவருக்கான ஃபவுண்டேஷனை உருவாக்கி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. பில்கேட்ஸ் சியாட்டில் அப்படின்ற சிட்டிக்கு பக்கத்தில் இருந்த லேக் சைட் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அங்கே அவரோட டீச்சர், அந்த டீச்சரோட பேர் பில் டூகால். அவர் 2ஆம் உலகப் போரில் பைலட்டாக வேலை பார்த்தவர். அவர் என்ன நம்பினார் அப்படின்னா, பசங்களுக்கு வெறும் ஸ்கூல் சிலபஸ் மட்டும் காணாது, அதுக்கு மேலே அவங்களுக்கு எதிர்காலம் என்ன அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கான கல்வியும் இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. அந்த டைமில் தான் கம்ப்யூட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அன்றைக்கி தேதியில் கம்ப்யூட்டர்ன்றது ஒரு ப்ரிமிட்டிவான ஸ்டேஜில், இது 1968 நடக்குது. 1968 டூகால் அந்த லேக் சைட் ஸ்கூலில் உள்ள மதர்ஸ் கிளப், அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்களோட அம்மாக்கள் அடங்கிய ஒரு கிளப்பில் இதை பற்றி பேசி கிட்டத்தட்ட $3000 பணத்தை அன்றைக்கி அதன் வழியாக ரைஸ் பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட வசூல் பண்ணி அன்றைக்கி டெலிடைப் மாடல் 30 அப்படின்ற கம்ப்யூட்டரை ஜெனரல் எலக்ட்ரிக் மெயின் ஃப்ரேம் டெர்மினல், அன்றைக்கி ஜெனரல் எலக்ட்ரிக் தான் அந்த கம்ப்யூட்டருக்கான டெர்மினல்லாம் செஞ்சுருக்காங்க. அது கூட டைம் ஷேரிங் அந்த மாதிரி விஷயங்கள் அன்றைக்கி இட் வாஸ் வெரி ஏர்லி இன் த டைம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இந்த லைஃப் ஆஃப் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைம் ஷேரிங் அப்படின்றதே 1965 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஆனால் 1968 அந்த ஃபீச்சர்ஸ் அடங்கிய ஒரு கம்ப்யூட்டரை அந்த ஆசிரியர் பில் டூகால் அப்படின்றவர் அந்த லேக் சைட் ஸ்கூலில் அதை அமைக்கிறார். பில்கேட்ஸ் அந்த ஸ்கூலில் அப்போ 8th கிரேடில் இருக்கார். அவருக்கு கிடைச்ச அந்த கம்ப்யூட்டர் அன்றைக்கி அமெரிக்காவில் இருந்த எந்த பல்கலைக்கழகத்துலேயும் கிடையாது. அப்போ அவர் அவரோட கிளாஸ்மேட்டான பால் ஆலன் அப்படின்ற ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு இந்த கம்ப்யூட்டரில் அவங்களோட ஃப்ரீ டைம்லலாம் அதில் போய் கிட்டத்தட்ட விளையாடுறாங்கன்னே சொல்லலாம். நீங்கள் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்ற டிவி சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய நர்டி ஃப்ரெண்ட்ஸ், அந்த நர்டி பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நர்டுன்னு சொல்லுவாங்க, எக்ஸென்ட்ரிக்காக நாலேஜ் லெவல் அவங்களோட லெவல் எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும், ரொம்ப புதுரான அப்படி இது உலகம் ஃபுல்லாக அப்படி பையங்க இருக்காங்க. அவங்க வயசு கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க மிக கூடிய அறிவுத்திறனோடு இருப்பாங்க. அப்படி 2 பேர் இவங்க. அப்படி இந்த 2 பேரில் பில்கேட்ஸ் மிக மிக நடைமுறையானவர், நடைமுறை தெரிஞ்சவர், ஒரு பயங்கர கனவு ஜீவி. அவர் அப்போயே ஒரு ஃபார்ச்சூன் 500 மேகசீனை பால் ஆலன் கிட்ட காட்டி இந்த ஃபார்ச்சூன் 500 வரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியை ரன் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபார்வர்ட் திங்கிங்கிறது தான், அப்துல் கலாம் சொன்ன கனவு காணுங்கள் அப்படின்றது தான். 13-14 வயசு பையனுக்கு, ஒரு தொழில்நுட்பம் மட்டுமல்ல வாசிக்கவும் கூடிய பையனுக்கு வரக்கூடிய கனவு ஒரு மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி மைக்ரோசாஃப்டோட ஒர்த்து மோர் தென் $1 ட்ரில்லியன் சொல்கிறாங்க. $1 ட்ரில்லியன் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடையது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் மார்கன் ஹவுசல் ஒரு டேட்டா சொல்கிறார். அன்னைக்கு தேதியில் 1968 உலகம் முழுவதும் 30 கோடி டீனேஜர்ஸ் இருந்திருப்பாங்க. அதில் 1,80,00,000 பேர் அமெரிக்காவில் மட்டும் இருந்திருப்பாங்க. அதில் 2,70,000 பேர் வாஷிங்டன் மாகாணத்தில் இருந்தாங்க. அதில் 1,00,000 பேர் சியாட்டில் ஏரியா, அந்த சிட்டி அங்கே இருக்காங்க. அதில் 300 பேர் தான், அந்த 1,00,000 300 பேர் தான் லேக் சைட் ஸ்கூல், அதாவது பில்கேட்ஸ் படித்த ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க. இப்போ 30 கோடியில் ஆரம்பித்து 300க்கு அந்த நம்பர் அதை நேரோ டவுன் பண்ணுறாரு. அன்னைக்கு உலகத்தில் இருந்த 30 கோடி பேரில் அந்த 300 பேருக்கு தான் கம்ப்யூட்டரை நேரடியாக கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. அதில் பில்கேட்ஸ் ஒருத்தராக இருக்கார். அதாவது கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தா 1 in a million, 10 லட்சத்தில் ஒருத்தருக்கான வாய்ப்பு. அதை அவர் சரியாக பயன்படுத்துகிறார். அந்த வாய்ப்பு மற்றவங்களுக்கு கிடச்சிருந்தா அவங்களோட வாழ்க்கையை மாறியிருக்கலாம். ஆனால் அது பில்கேட்ஸுக்கு தான் கிடச்சிது. அதனால் இதுதான் அவர் லக்குன்னு சொல்கிறார். இது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுது. இது பில்கேட்ஸ் இதை திட்டமிட முடியாது. இது அவரை மீறின செயல். இது அவரோட ஆசிரியரோட
ஃபோர்சைட் காரணமாக, கனவு காரணமாக அவர் கம்ப்யூட்டர் அமைக்கிறார். அதை இவர் வந்து படிக்கிறாரு. அதனால தான் பின்னாடி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனத்தோட ஃபவுண்டராக அவரால் ஆக முடியுது. லேக் சைட் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸே வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாலாம் சொல்லியிருக்காரு. இந்த கதையை சொல்லிவிட்டு மார்கன் ஹோசல் பில்கேட்ஸ் டீமில் இருந்த இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாரு. கென்ட் இவான்ஸ் அந்த ஃப்ரெண்டோட பேர். அவர் தான் வந்து அவரும் பில்கேட்ஸும் தான் ஈவன் மோர் க்ளோசர். பால் ஆலன், பில்கேட்ஸ் கம்பெனி ஆரம்பித்தது, மைக்ரோசாஃப்ட் ஆரம்பித்தது பால் ஆலன் கூட சேர்ந்து தான். ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது கென்ட் இவான்ஸும் பில்கேட்ஸும் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஃபோனில் பேசக்கூடிய அளவுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் எப்போ பார்த்தாலும் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். கென்ட் வந்து ஒரு பெரிய ப்ரீஃப் கேஸோடு தான் ஸ்கூலுக்கே வருவாராம். எப்படி நம்ம சிஇஓ ஆக போகிறோமா, இல்லை அம்பாசிடர் ஆக போகிறோமா, இல்லை ஜென்ரல்ஸ் ஆக போகிறோமா, திட்டங்கள், கனவுகள், திட்டங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். கென்ட் இவான்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி வரலாம். கென்ட் இவான்ஸும், அதாவது எப்படி பில்கேட்ஸுக்கு வந்து லக்கு ஃபேவர் ஆச்சோ, ஒருத்தர் வாழ்க்கையில் லக்கு எப்படி அவரை மீறின ஒரு ரோல் ப்ளே பண்ணுதோ, அதே மாதிரி கென்ட் இவான்ஸோட வாழ்க்கையில் ரிஸ்க் வந்து அவரை மீறின ஒரு ரோல். கென்ட் வந்து ஒரு சுற்றுலா போயிருந்தப்போ மலையேற்றம் அந்த இதில் ஈடுபட்ட போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறார். அப்போ மார்கன் ஹவுசல் வந்து இங்கே ஒரு டேட்டா கொடுக்குறாரு. ஒரு வருஷத்துக்கு 36 பேர் வரைக்கும் வந்து இந்த மவுண்டனியரிங் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. மலையேற்ற விளையாட்டுகள் ஈடுபடும் போது அமெரிக்காவில் இறந்து போயிடுறாங்க. அதில் தி ஆர்ட்ஸ், வாட் ஆர் தி ஆர்ட்ஸ்னு கேட்பாங்க இல்லையா, என்ன தப்பாக போகிறதுக்கான சாத்தியம் என்னன்னு சொல்லி கேட்குற மாதிரி, அதில் ஹைஸ்கூல் வயசில் உள்ளவங்க 10 லட்சத்தில் ஒருத்தர் தான் அந்த 36 ஒருத்தராக இருக்காங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. அந்த ஒருத்தராக கென்ட் இவான்ஸ் வந்து மாறிட்டார். கென்ட் இவான்ஸ் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுனால 1 in a million, பில்கேட்ஸும் 1 in a million அந்த ஸ்கூலில் இருந்தார், கென்ட் இவான்ஸும் 1 in a million அந்த ஸ்கூலில் இருந்தார். ஆனால் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிட்டார். ஒரு தனிநபரோட வாழ்க்கையில் இப்படி ஏற்படக்கூடிய முடிவுகளை யார் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மார்கன் ஹவுசல் கேட்குறாரு. நீங்கள் 4 நண்பர்கள் உட்காந்து பாம்பு கட்டம் விளையாடுறீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் முதல்ல தாயம் விழப்போகுது. அது ஏன் விழுந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. 4வதாக ஒருத்தருக்கு தாயம் விழப்போகுது. அது ஏன் அப்படின்னு சொல்ல முடியாது. தாயம் விழுந்த ஒருத்தருக்கு உடனே 6 விழலாம், இல்லை 2 விழலாம், இல்லை 4 விழலாம். ஏன் என்ன நடக்குது எக்ஸாக்டாக அப்படின்றத வந்து அது யாராலையும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரோட, இதை விதின்னு சொல்ல முடியாது. பட் there are so many things at play that we cannot exactly predict. சரியாக அதை முன்கூட்டியே தீர்மானித்து ஒன்றை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் மெட்ராஸ் மாதிரி ஒரு ஊரில் இருக்கீங்க, ஒரு வருஷம் பிளான் பண்ணி வருஷ கடைசியில் வந்து ஒரு காரை வாங்குறீங்க. நீங்கள் கார் வாங்கின மறுநாள் அங்கே மழை வெள்ளம் வந்துருச்சு. இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம், இருந்தாலும் வந்து மழை வெள்ளத்தில் மாட்டி வண்டி ரொம்ப போனதில் உங்களோட தப்பு என்ன? அது உங்களை மீறியதில்லை. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களையும் தெளிவாக செய்து ஒரு வண்டியை வாங்கியிருக்கீங்க. இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் அந்த அந்த அன்இமேஜினபிள் ரிஸ்க், நம்ம அன்கண்ட்ரோலபிள் ரிஸ்க், உங்கள் கையை மீறிய ஒரு செயல். அதை தான் வந்து அவர் சொல்கிறார் மார்கன் ஹவுசல். லக் அண்ட் ரிஸ்க்னு அதை தான் சொல்கிறாரு. இதை சொல்லிவிட்டு ரெக்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ண சில தொழிலதிபர்களை சொல்கிறார். உதாரணத்துக்கு கார்னீலியஸ் வாண்டர்பில்ட்னு சொல்லி ஒரு ரயில் ரோடு எம்பையரை உருவாக்கின ஒரு தொழிலதிபர் இருந்திருக்காரு. அவரோட திட்டங்களை சொல்லும்போது அவரோட அட்வைசர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து சொல்கிற திட்டங்கள் எல்லாமே சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வாண்டர்பில்ட் சொல்லியிருக்காரு, நான் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழிலதிபர்கள் இந்த சட்டங்கள் எதுவும் தங்களுக்கு அப்ளை ஆகாதான் இன்னமும் நினைக்கிறாங்க. அது ஸ்டீவ் ஜாப்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி ஈலான் மஸ்காக இருந்தாலும் எல்லாரும் அவங்க வந்து அபவ் த ஆவரேஜ் பர்சன், அபவ் த நார்மல் பர்சன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி என்ரான், ஜான் டி ராக்ஃபெல்லர் உட்பட, ராக்ஃபெல்லர் வந்து ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு, அந்த அவரோட கம்பெனியை நோ பெட்டர் தேன காமன் தீஃப்னே சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு மோசமாக தொழில் செஞ்சுருக்காங்க. அவங்க கையில் இருந்த அளவுக்கு அதிகமான பணத்தையும் தொடர்புகளையும் பயன்படுத்தி அதிலிருந்து தப்பிச்சிருக்காங்க. இப்போ வாழ்க்கையில் ஒருத்தர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு, தொழிலதிபராக இருக்காரு, பணக்காரராக இருக்காரு அப்படின்னா அந்த ஒரு இது இப்போ நம்மக்கிட்ட பில்கேட்ஸ் பணக்காரன் தான் வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துலேருந்து. அதுக்கு பின்னாடி உள்ள இந்த பின் கதை அப்படின்றது எப்படி எக்ஸாக்டாக இது நடந்தது அப்படின்ற கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் தோற்று போயிட்டார் அப்படின்னா
அவரும் வந்து அவரோட தப்பான முடிவுகளால் தோத்துட்டார் அப்படின்னு சொல்லாமல் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வேர் இன் ப்ளே, எதனால் எக்ஸாக்டாக ஒருத்தருக்கு வந்து அந்த தோல்வி நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி மார்கன் ஹவுசல் சொல்கிறாரு. நான் இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் தாயம் விழுது, ஏன் 4 விழுது, ஏன் 5 விழுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் இந்த சாப்டர் அவர் முடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.